இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 6வது ஸ்லோகம். அதற்கான ஆழ்ந்த விளக்கம் இதுதான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 6வது ஸ்லோகம் அத்வைத வேதாந்தத்தின் இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண விளக்கம் கொடுத்தா இதன் ஆழம் தெரியாது. இப்போது நாம் அத்வைதத்தின் மைய அனுபவம் நோக்கி இன்னும் ஆழமாக போகலாம். இது ஒரு மூச்சு காத்த நின்று போகும் அளவிற்கு ஆழமான ஆழ்ந்த ஸ்லோகம். இப்போ அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை நாம கேட்டலாம். राहुग्रस्त दिवाकरेन्दु सदृशो माया समाच्छादनात् सन्मात्रः करणोपसंहरणतो यो भूत्सुषुप्तः पुमान् प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नमः. इदं श्रीदक्षिणामूर्तये. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தின் வாழ்க்கையின் மர்மம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்மில் யாருக்காவது ஒரு நாள் கூட தூங்காமல் இருந்திருக்கிறோமா? எல்லோரும் தூங்குறோம். ஆனால் தூங்கும்போது நான் எங்கே போகுது? முக்கிய கேள்வி என்னன்னா, அந்த தூக்கத்தில் நான் இல்லையா, இல்லை இந்த உலகம் இல்லையா, இல்லைன்னா வேறு ஏதாவது நடக்குதா? இது கொஞ்சம் ஆழ்ந்த கேள்வி. இதை நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த 3 கேள்விக்கும் நம்மளால நேரடியாக பதில் சொல்ல முடியாது. இந்த ஸ்லோகத்தில் ராகு மற்றும் சூரியனை உதாரணமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய கிரகணம் வரும் பொழுது சூரியன் மறைந்து போனது போல தோன்றும். ஆனால் உண்மை என்னன்னா, சூரியன் மறையவில்லை, ராகு மூடியது மட்டுமே. அதாவது இதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னா, ஆத்மா என்பது சூரியனாகவும் மாயை என்பது ராகுவாகவும் கொள்ள வேண்டும். நாம் இதை ஒரு எக்ஸாம்பிள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு நடந்து கொண்டிருக்கும் நிலை. சூரியன் மறையவில்லை, பார்க்கும் மனிதன்தான் மறைக்கப்பட்ட பார்வையில் இருக்கிறான். இங்கே ஒரு முக்கியமான திருப்பம் என்னன்னா, ஆத்மா மறைந்தது இல்லை, நான் என்னை காண முடியாத நிலைதான் மாயை. இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் ஆழமானது.
அதனால் ஆழ்ந்து சிந்தித்து கவனியுங்கள். இங்கே ஒரு ஆழ்ந்த கேள்வி நமக்கு ஒன்று எழுது. நீ உன்னை காண முடியாத போது நீ இல்லையா, அல்லது பார்வை மாறியதா? இதை புரிந்தால் அவித்யா, அதாவது அறியாமை உடைகிறது. நாம் யார்? நம்முடைய உண்மையான ஒளி மறைந்தது போல தோன்றுகிறது. ஆனால் அது எப்போதும் அதற்கு பின்னால் இருக்கிறது. இங்கே இந்த ஸ்லோகத்தில் சுசுப்தி நிலை, அதாவது ட்ரீம்லெஸ் ஸ்லீப், ஆழ்ந்த நித்திரை பற்றின ஒரு விளக்கம் இங்கே வருது. நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகம் இல்லை, நமக்கு சிந்தனைகள் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை. ஆனால் நாம் இருந்தோமா அப்படின்னா ஆமாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் அந்த டீப் ஸ்லீப்பை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இது டெய்லி நமக்கு நடந்துட்டுருக்குது. இங்கே ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தூக்கத்தில் காணும் கனவு என்பது ஒரு 12 நிமிடங்கள் வரை தான் நீடிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குகிறோம். அப்போ மீதம் இருக்க நேரம் கனவுகள் இல்லையா அப்படின்னா நமக்கு தெரியலை. அதுதான் ட்ரீம்லெஸ் ஸ்லீப், அதாவது டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் தினமும் கிடைக்கும் பிரம்ம அனுபவம். அதிர்ச்சி உண்மை என்னன்னா, தியானத்தில் கூட இதை நீ முயற்சி செய்கிறாய். நம்ம தியானத்தோட இறுதி நிலையாக நாம் அடைய விரும்புகிறது அந்த ஒரு பிரம்ம அனுபவத்தை தான். ஆனால் தூக்கத்தில் முயற்சி இல்லை, மனம் இல்லை, உலகம் இல்லை. ஆனாலும் ஒரு அமைதி இருக்கு. அங்கே ஒரு இருப்பு, நான் இருக்கிறேன் என்ற இருப்பு உள்ளது. ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, இல்லை என்று அனுபவிக்கலை, எதுவும் தெரியலை என்று பின்னால் சொல்கிறோம். உதாரணம், ஒரு மனிதன் சொல்கிறான், நான் நன்றாக தூங்கினேன், ஆனால் எனக்கு எதுவும் தெரியலை. அந்த எதுவும் தெரியலை இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் அல்ல. இது ஒரு ஆத்ம சாட்சியின் சான்று. எதுவும் தெரியலை என்று சொல்ல அந்த இல்லையையும் யாரோ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தானே எதுவும் தெரியலைன்னு சொல்ல முடியும். இருட்டில் ஒருத்தர் பார்க்குறார், அங்கே எனக்கு தெரியலேன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு அங்கே பார்க்குறவர் இருந்தால் தானே சொல்ல முடியும். அங்கே பார்க்குறவரே இல்லைன்னா அங்கே என்னன்னு அதை எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதுதான் இங்கே ஒரு ஆழ்ந்த ஒரு விளக்கம். அது அந்த அறிதல் அது மனம் அல்ல, அது சிந்தனை அல்ல, அதுதான் சுத்த சித், அதுதான் சுத்த சைத்தன்யம், அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம். இப்போ ஒரு கேள்வி, தெரியலை என்பது யார் அறிந்தது? அதுவே ஆத்ம சாட்சி. இது ஒரு மிக நுண்ணிய உண்மை. இருள் கூட தெரியுது, தெரியாததும் தெரிகிறது. அதற்கு பின்னால் இருக்கும் ஒளி, அதுவே நீ. ஒரு மிக ஆழ்ந்த உண்மை என்னன்னா, நீ தூங்கும்போது பிரம்மமாய் இருக்கிறாய், விழிக்கும் பொழுது மனிதனாக நடிக்கிறாய். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம்.
இந்திரியங்களின் நிறுத்தம் என்ன நடக்குது? இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண், காது, மூக்கு எல்லாம் ஆஃப் ஆகுது. கண்கள் இல்லை, காது இல்லை, நினைவு இல்லை, ஆனால் இருப்பு மட்டும் இருக்கு. எப்போ? நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில். ஏன்னா நாம் உறங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியலையே. இன்னும் ஒரு ஆழமான ஒரு உவமை பார்க்கணும் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் நம்மளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்தால் ஆப் இல்லை, ஸ்க்ரீன் இல்லை, ஆனால் பேட்ரி பவர் இருக்குது. அந்த பேட்ரி தான் சத், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு உதாரணம் இந்த மொபைலை வச்சே பார்க்கணுன்னா, உங்கள் மொபைலில் ஏரோப்ளேன் மோட் ஒன்று இருக்கும். அதுபோல் வெளியே உலகம் கனெக்ட் ஆகாது, ஆனால் மொபைல் இருக்கிறதா? அது இருக்குது. அதுபோல தான் இந்திரியங்கள் ஆஃப் ஆகுது, ஆனால் ஆத்மா ஆனில் தான் இருக்குது. இங்கே உண்மை என்ன அப்படின்னா, இந்திரியங்கள் வேலை செய்யாதது போதும், அதாவது இந்திரியங்கள் வேலை செய்யாத போதும் நீ இருக்கிறாய். அதனால் நீ அந்த கண் இல்லை, இந்த மனம் இல்லை, நீ அவை இல்லாத போதும் இருக்கின்ற ஒரு இருப்பு, அந்த இருக்கின்ற ஒன்று அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இப்போ இதில் நான் தூங்கினேன் அப்படின்ற ஒரு அனுபவத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. விழித்ததும் நாம் என்ன சொல்கிறோம்? விழித்ததுடன் நாம் நம்மளுடைய நினைவுகளை உருவாக்குகிறோம். தூங்கும் பொழுது என்ன நாம் பண்ணோம் அப்படின்ற போது அந்த நினைவுகளை உருவாக்குகிறோம். நான் தூங்கினேன், ஆனால் டீப் ஸ்லீப்பில் மெமரி இல்லை. எப்படி தெரியும்? மெமரியே இல்லாட்டினா அங்கே எப்படி தெரியும் நமக்கு? அப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது நான் தூங்கினேன் என்று எப்படி உறுதியாக உங்களால் சொல்ல முடிகிறது? தூங்கும் பொழுது யாரோ பார்த்துருக்கணும். இங்கே ஒரு சின்ன பிரேக், ஆழ்ந்த சிந்தனை உள்நோக்கி பார்த்தோன்னா அது நினைவு அல்ல, அது அடையாளம் கண்டுகொள்ளல் அப்படின்னு சொல்கிறது. இது ரெகக்னேஷன். இதன் ஆழம் என்ன அப்படின்னாக்க, நீ தூங்கியதையும் நீ விழித்ததையும் இரண்டையும் அறிந்த ஒன்று உள்ளது. அது நேரத்தை தாண்டிய சாட்சி பாவம். இந்த சாட்சி பாவம் தான் ஆத்மா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாம தான் அதை கவனிக்கலை. இந்த ஆழ்ந்த உண்மை என்னன்னா, அந்த பார்த்தவன் தான் சுத்த சாட்சி, அதாவது பியூர் அவேர்னஸ். இப்போ ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிசிடிவி கேமரா யாரும் இல்லாத நேரத்துலையும் ரெக்கார்ட் செஞ்சிட்ருக்குது. அதுபோல் மனம் இல்லாத நேரமும் இந்த சாட்சி பாவம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆத்ம அனுபவத்தின் உச்சம் என்னன்னா, இந்த ஸ்லோகம் சொல்லும் இறுதி உண்மை ஜாகிரத், அதாவது விழிப்பு நிலை, ஸ்வப்னம் கனவு நிலை, சுசுப்தி ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூணும் மனிதனுடைய வாழ்க்கையில் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் என்ற உங்களுக்குள் இருக்கும் அந்த நிலை மாறுகிறேனா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தூங்கும் பொழுதும் இருந்தது அதுவே. அந்த அதுவே நீ. அந்த நீ உடல் அல்ல, மனம் அல்ல, சிந்தனை அல்ல. நீ என்பது ஒரு
சத், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் அவேர்னஸ், அதுதான் சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு மாபெரும் உண்மை என்ன விளங்குதுன்னா, அனுபவங்கள் மாறுகின்றது, ஆனால் அனுபவிப்பவன் மாறவில்லை. அதனால் நான் அனுபவம் அல்ல, நான் அனுபவிப்பவனும் அல்ல, நான் சாட்சி பாவம். ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, அலைகள், கடல்ல வரும் அலைகள் என்பது நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள். அந்த அலைகள் இல்லாத சமயம் கடல் மட்டும் இருக்குது. அதுதான் நம்முடைய செல்ஃப், அந்த நான் என்ற நிலை. அலைகள் வந்தால் அந்த அலைகளை மட்டும் நாம் பார்க்குறோம். தூக்கத்தில் அலைகள் இல்லை, அதாவது எண்ணங்கள் இல்லை. ஆனால் கடல் அங்கே தானே இருக்குது, அந்த நீ அங்கே தானே இருக்கிற. அதுதான் நாம் உணர வேண்டியது. இப்போது ஒரு தியான வழிகாட்டலை நமக்குள்ள செஞ்சு பார்க்கலாம். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். சிந்தனைகள் அது பாட்டுக்கு வரட்டும், கண்ட்ரோல் பண்ண வேணாம். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அதை பற்றி நாம் கண்ட்ரோல் பண்ணவோ அதை ஃபாலோ பண்ணவோ வேணாம். அதை சாட்சி பாவமாக இருந்து கவனிங்க. அப்போ இந்த தியானத்திற்கு அப்பாற்பட்ட உண்மை ஒன்று நமக்கு விளங்கும். தியானம் என்ன செய்கிறது? மனதை அமைதியாக்குகிறது. ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? மனம் இல்லாத போதும் ஒரு உண்மை நிலை ஒன்று உள்ளது. அந்த உண்மையை அடைய வேண்டியது இல்லை. அது எப்பொழுதும் உன் கூடயே தான் இருக்குது, நீயாவே இருக்குது. அதை நீ அறியவில்லை என்பது நினைப்பதே உண்மை. அதுதான் மாயை. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. எது இந்த அனைத்தையும் அறிகிறது? அந்த அமைதி, அந்த சாட்சி, அதுவே நீ. நீ இல்லாத ஒரு தருணம் உண்டா? நீ இல்லாத ஒரு அனுபவம் உண்டா? அப்படின்னா இல்லை அப்படின்ற பதில் தான் வரும். காரணம், எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த நான் என்ற நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நான் இருக்குது, அதை நாம தான் கவனிக்கலை. அதனால் அந்த கவனிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற போது, அப்போ நீ பிறக்கலையா, நீ இறக்கலையா? அப்படிலாம் கிடையாது. நீ, உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நீ எப்பொழுதும் நித்தியமாக இருக்கிறாய். இதுதான் ஆழ்ந்த வரிகள். நீ எப்போதும் இல்லாதது கிடையாது. நீ மறைந்தது இல்லை, நீ அறியாதது இல்லை. நீயே அந்த சாட்சி, நீயே அந்த சுத்த சித்தம். இப்போது ஆழ்ந்த சிந்திக்க முற்படுங்கள். அப்போ உங்களுக்கு வார்த்தைகள் வேண்டாம், இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டாம், அதை கவனியுங்கள். உள்ள சிந்திக்கும் முன், அனுபவத்திற்கு முன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த உணர்வு, அதுவே நீ, அதுவே நான் அப்படின்ற நிலை. இந்த ஸ்லோகத்தோட இறுதி நமஸ்காரம் என்னன்னா, அந்த சாட்சிக்கு வணக்கம், அந்த அமைதிக்கு வணக்கம், அந்த
உள்ளக குருவிற்கு வணக்கம். இதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட 6வது ஸ்லோகத்தின் ஆழ்ந்த விளக்கம். இதை மறுபடியும் ஆழ்ந்து கவனிங்க. அப்படி கவனிக்கும் பொழுது இதில் கூறப்பட்டிருக்கும் ஆழ்ந்த உண்மைகள் நமக்கு விளங்கும். ஓம் சிவாய நம.